பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் நான் உங்களை வாழ்த்துகிறேன். மறுபடியுமாக கர்த்தருடைய பரிசுத்தம் உள்ள சன்னிதானத்திலிருந்து கர்த்தருடைய பரிசுத்தமான வார்த்தைகள் மூலமாய் உங்களை சந்திப்பது மிகுந்த மகிழ்ச்சி. ஆண்டவருடைய பெரிதான கிருபையினால இந்த வாரம் நாம் தொடர்ந்து தியானித்து கொண்டு வருகிற காரியம் தேவன் ஏற்படுத்திய மாற்றங்கள். பரிசுத்த வேதாகமத்தை நாம் தொடர்ந்து வாசிக்கும் பொழுது ஆங்காங்கே சில மாற்றங்களை கர்த்தர் உண்டாக்கியிருக்கிறார். அந்த மாற்றங்களை குறித்து நாம் ஒவ்வொன்றாக தியானித்து கொண்டு வருகிறோம். ஆசாரியத்துவம் மாற்றப்பட்டது, அதை நம்ம பார்த்தோம். அதே போல் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இயற்கை, அதாவது கிளைமேட், பருவநிலையை கர்த்தர் மாற்றினார். ஜலப்பிரளயத்திற்கு பின்பு பருவநிலை மாறியது. அதே போல மனிதனுக்கும் தேவனுக்கும், மனிதனுக்கும் மிருகத்துக்கும் உள்ள அந்த உறவு, ஏன்னா மனிதனை பற்றிய பயமும் அச்சமும் மிருகத்துக்கு உண்டாயிற்று, அதில் ஒரு மாற்றம். அதே போல் நாம் உண்கிற உணவு முறையிலே ஒரு மாற்றம். இதை நம்ம நேற்று பார்த்தோம். இன்றைக்கு இன்னொரு காரியத்தில் கர்த்தர் ஏற்படுத்தின அந்த மாற்றத்தை நம்ம சுருக்கமாக பார்ப்போம். கர்த்தர் அதற்கு நமக்கு உதவி செய்வார். நமக்கு நன்கு தெரிந்த காரியம் ஆதியாகமம் 10:11 நீங்கள் வாசிங்கன்னா அநேக வரலாற்று நிகழ்வுகள் அங்கு உண்டு. ஏனென்று சொன்னால் வேதத்தில் வரலாறு உண்டு. வேதம் ஒரு கட்டுக்கதை அல்ல. வேதத்தில் வரலாறு மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. வரலாறு உண்டு. அதே போல சத்தியங்கள் உண்டு, தேவனுடைய நீதி உண்டு, பிரமாணம் உண்டு, கட்டளை உண்டு. மனிதன் பிறந்தது முதல் வாழ்வதற்கு அதாவது பிறந்தது முதல் அவன் மரிப்பதற்கு வரை, மரிக்கும் வரைக்கும் வாழ்வுக்கு தேவையான அனைத்தும் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நாம் அதை ஆழ்ந்து வாசிக்கணும். சரிங்களா? என்ன நடக்குன்னு பார்த்தீங்கன்னா, வரலாறை பற்றி சொன்னேன் அல்லவா, அங்கு நிம்ரோத் என்கிற மன்னன் அரசாண்டதை பற்றி சொல்லப்பட்டுட்டே வரும். அவன் தான் அந்த பாபேல் என்கிற இடத்துக்கு வர்றாப்புல. இப்போ ஜனங்கள் என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, அப்படியே நோவாவின் நாட்களில் ஜலப்பிரளயத்துக்கு பின்பு பேழையில் இருந்த அந்த 8 பேர் மூலமாக, அதே போல் மிருக ஜீவனங்கள் இருந்துச்சு இல்லையா, அவங்க மூலமாக தான் அப்புறம் அந்த பூமியிலே ஒரு பெருக்கம் உண்டாகிறது. இப்போ ஜனங்கள் பழுகி பெருகுகிறார்கள். அப்படியே பெருகும் பொழுது ஜனங்கள் ட்ராவல் பண்ணுறாங்க. ட்ராவல் பண்ணி எங்கே வர்றாங்கன்னா சினேயார் அப்படிங்கிற இடத்துக்கு வர்றாங்க. அந்த சினேயார் என்கிற இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாங்க, அங்கு சமபூமி இருந்துச்சான். ஏன்னா வேலை மலை மேலே இருந்துச்சு, அதுக்கப்புறம் கீழே இறங்கி நிறைய மாற்றங்கள்லாம் நடந்துச்சு. இப்போ நம்ம அதுக்குள்ளெல்லாம் போனால் ரொம்ப நேரம் ஆகும். சமபூமியை பார்க்குறாங்க. அப்போ அதுக்கு பக்கத்தில் வேறு எங்கேயும் என்ன இல்லை, சமபூமி இல்லைன்னு அர்த்தம். இப்போ சமபூமியை பார்க்கும்போது எங்கே வர்றாங்க அப்படின்னா சினையாருக்கு வர்றாங்க. சினையார் என்பது பாபிலோனில் இருக்கிற இடம். தற்காலத்தில் அது வந்து ஈராக். இந்த பாபிலோனை குறித்து நீங்கள் இந்த சினையார் என்கிற இடத்தை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நேபுகாத் நேச்சார் எருசலேம் தேவாலயத்தில் இருந்த பொருட்களை எல்லாம் எடுத்துக்கொண்டு நீங்கள் தானியேல் 1வது அதிகாரம் 2வது வசனத்தை வாசித்தால் சொல்லப்பட்டிருக்கும். சினையார் தேசத்தில் உள்ள தன்னுடைய தேவனுடைய கோயிலில் கொண்டு போய் எருசலேமிலிருந்து கொண்டு வந்த பொருட்களை கொண்டு வந்து வைத்தான் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கும். நீங்கள் அதை படித்து பாருங்கள். சரியா? அப்போ சினையார் தேசம் ஒரு பழமையான இடம். உண்மையாக சொல்லப்போனால் மத்தியில் இருக்கிற, அதாவது மத்திய பூமத்திய ரேகை, இல்லைன்னா மத்தியில் இருக்கு பார்த்தீங்கன்னா மத்திய தரைக்கடல்னு சொல்கிறோம். உலகத்தின் மைய பகுதி. அந்த மைய பகுதியில் தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரவேல் தேசம் இருக்குது. அதை சுற்றி சிரியா, லெபனோன், அப்புறம் பெர்சியா, அதை தான் நம்ம சொல்லலவா, இன்றைக்கி இருக்கிற ஈரான், இப்படி சுற்றி சுற்றி பெயர்கள் வேண்டுமென்றால் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஈராக்கு தான் பாபிலோன். சரிங்களா? பெயர்கள் வேணால் கொஞ்சம் மாறி இருக்கலாம். ஆனால் அந்த தேசங்கள் இன்றைக்கும் அங்கே இருக்கிறது. அதை சுற்றி தான் எல்லாம் நடந்திருக்கும். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உலகத்தின் மைய பகுதியில் பிறந்து தன்னுடைய சீசர்களை உலகம் முழுவதுக்கும் அனுப்பி வைத்தார். சரியா? இப்போ நம்ம காரியத்துக்குள்ளே வருவோம். இந்த சினையார் பாபிலோனில் உள்ள ஒரு இடம். இவங்க முதல்ல சமபூமியாக சினேயாரை கண்டார்கள். கண்டு அங்கே குடியேறி என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம எங்கும் சிதறி போகக்கூடாது, இங்கேயே நம்ம இருக்கணும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய கோபுரத்தை கட்டுறாங்க. ஒரு விஷயம் புரிந்து கொள்ளுங்க, ஆண்டவர் ஆதாமையும் ஏவாளையும் சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதிக்கும் போது சொல்லுவார், நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் அப்படின்னு சொல்லுவார். பூமியவே நிரப்ப சொல்லுவார். ஆனால் அவங்க என்ன பண்ணுறாங்க, வேற எங்கேயும் போக வேண்டாம், இங்கேயே இருப்போன்னு சொல்லி தான் ஒரு கோபுரத்தை அவங்க கட்டுறாங்க. அப்படி கட்டும்போது கர்த்தர் அந்த கோபுரத்தை பார்க்க இறங்குகிறார். அந்த இடத்தில் வந்து மனிதர்கள் பேசுகிற பாஷையை அவர் மாற்றுகிறார். தாறுமாறாக்கினார்னு போட்டிருக்கோம். உண்மைதான். இங்கு பாஷைகள்
மாறுது, இல்லைன்னா பாசைகள் பிரிந்து போகுது. இது தேவன் செய்த ஒரு காரியம். ஏன்னா மனிதர்கள் பூமி எங்கும் பரம்ப வேண்டும் என்பது தேவ சித்தம். பூமி எங்கும் மனுஷங்க குடியிருக்கணும். பைபிளில் போட்டிருக்கு, பூமியை வெறுமையாக இருக்க சிருஷ்டிக்காமல் குடியிருப்புக்காக கர்த்தர் சிருஷ்டித்தார். பூமி எங்கும் குடியிருக்கிற மனிதர்களை ஒரே இரத்தத்தினால் தோன்ற பண்ணி அவர்கள் குடியிருப்பின் எல்லையை கர்த்தர் குறித்தார். வசனம் அப்படிதான் சொல்லுது. இப்போ மனிதனோ தேவனுடைய சித்தத்துக்கு மாறாக ஒரே இடத்துல இருக்க வேண்டும் என்று திட்டமிட்டார்கள். ஆனால் தேவனோ தன்னுடைய சித்தத்தின்படி பாஷையை மாற்றினார். ஒருவர் பேசியது ஒருவருக்கு புரியாதபடி கர்த்தர் செய்தார். இப்போ நான் வசனத்தை வாசிக்கிறேன். ஆதியாகமம் 11:1 போட்டிருக்கு, பூமி எங்கும் ஒரே பாஷையும் ஒரே விதமான பேச்சும். ஒரே பாஷை ஒரே விதமான பேச்சு. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறோம், இப்போ நம்ம பேசுறது தமிழ். ஆனால் ஒரே பேச்சில் ஸ்லாங்கு. நம்ம ஒரு சில யார்கிட்டையாவது பேசும்போது அவங்க பேசுகிற பேச்சை வச்சே அவங்க எந்த ஏரியாக்காரங்கன்னு கண்டுபிடிச்சிடலாம். கேட்பாங்க, நீங்கள் நாகர்கோயிலா, நீங்கள் திருநெல்வேலியா, நீங்கள் மதுரையா, நீங்கள் கோயம்புத்தூரா, நீங்கள் சென்னையா, நீங்கள் தஞ்சாவூர் பக்கமா, நீங்கள் ராமநாடா, பேச்சை வச்சு கண்டுபிடிச்சி கேட்பாங்க. அதாவது பேச்சு, பேசுகிற மொழி ஒன்று தான், ஆனால் பேச்சு வழக்கம் வேறு. ஆனால் அன்றைக்கு அப்படி கிடையாது. ஒரு பேச்சும் ஒன்று தான், பாஷையும் மொழியும் ஒன்று தான். ஆனால் கர்த்தரோ இப்போ என்ன பண்ணார்னா, இவர்கள் தேவ சித்தத்துக்கு மாறாக செயல்பட்டபடினாலே பாஷையை பிரிந்து போக பண்ணினார், இல்லைன்னா பாஷையை மாற்றினார். அவர்கள் பேசின பாஷையை மாற்றி வேறு பாஷைகளை அவர்கள் வாயிலே கர்த்தர் கொடுக்கிறார். வேறு பாஷைகளை மனிதர்கள் பேசுகிறார்கள். ஒருவர் பேசுவது ஒருவருக்கு புரியவில்லை. அதன் பின்பு அந்த நகரத்தை கட்டுவதை விட்டு அவர் என்ன பண்ணாங்க, இப்போ தமிழ் பேசுகிறவங்க மட்டும் தனியாக போகிறாங்க, இங்கிலீஷ் பேசுகிறவங்க மட்டும் தனியாக போகிறாங்க, அக்காடின் மொழி அப்படின்னு சொல்கிறாங்க, அதை பேசுகிறவங்க மட்டும் தனியாக போகிறாங்க. இப்படி அந்த மொழியை பேசுகிறவங்களாம் தனியாக போகிறாங்க. அதிலிருந்து அப்புறம் சில மொழிகள் பிரிந்தது. மொழி குடும்பம்னு ஒன்று இருக்குது. இப்போ நான் வரலாறு பாடமோ மொழி பாடமோ எடுக்க வரல. ஆனால் இதை செய்தவர் யார் என்றால் கர்த்தர். மொழி குடும்பங்களிலிருந்து சில மொழிகள் பிறந்தது. ஆனால் அதற்கு மூல காரணம் யார் அப்படின்னா நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவர் தம்முடைய சித்தத்தின்படி மனிதன் பூமி எங்கும் குடியிருக்க வேண்டும் என்று சித்தம் வைத்திருந்தார். மனிதனோ ஒரே இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தபடினாலே அவர் பாஷையை மாற்றினார், பாஷையை பிரிந்து போக பண்ணினார். இப்பொழுது மனிதன் பிரிந்து ஆங்காங்கு சிதறினான். இப்போ நம்ம சொல்கிறோம், இங்கிலீஷ் பேசுகிறவங்க எல்லாம் ஒரு இடத்துக்கு செட்டில் ஆகிட்டாங்க, அப்புறம் ஸ்பானிஷ் பேசுகிறாங்க, ஜெர்மன் பேசுகிறாங்க, அப்புறம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்கு போனால் அவங்க வேறு பேசுகிறாங்க. தமிழ்நாட்டிலேயே அதாவது ஒரே மொழியில் பேச்சில் வித்தியாசம் இருக்குது. இந்தியாவிலே பல மொழிகள் பேசுகிற ஒரு நாடு இந்தியா. இப்படி சொல்லிக்கிட்டே போகலாம். அந்த மொழியை அப்படி மாற்றியது யார் என்றால் நம்முடைய தேவனாகிய கர்த்தர். அவ்வளவு அழகாக அவ்வளவு தெளிவாக பைபிளில் போட்டிருக்கு. அவர்தான் பாஷையை பிரிந்து போக பண்ணினார். அவர்தான், இப்படி சொல்லட்டுமா, மனிதன் பேசுகிற பேச்சில் ஒரு மாற்றத்தை உண்டாக்கினவர் யாருன்னா கர்த்தர். நான் உங்களுக்கு மறுபடியும் ஞாபகப்படுத்துகிறேன், ஆசாரியத்துவத்தை மாற்றினார், அதே போல் பருவநிலையை அவர் மாற்றினார், அதே போல் மனுஷனுக்கும் விலங்குக்கும் இருந்த அந்த உறவு முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார், நம்முடைய உணவு முறையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வந்தார். அதே போல் நீங்கள் பார்த்தீங்கன்னா 4வதாக தேவ பிள்ளைகளே, அடுத்ததாக இங்கே எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம பேசுகிற பாஷையில் பேச்சில் ஒரு மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வந்தார். அப்படி கொண்டதுனால தான் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி பேசுகிறோம். அதான் அவர் கொண்ட மாற்றம். ஏன்னா இந்த எல்லா மாற்றத்தையும் உண்டாக்குனவர் யாருன்னா கர்த்தர். உண்டாக்குனதுக்கு நோக்கம் இருக்குது. மறுபடியும் சொல்கிறேன், மனிதர்கள் பூமி எங்கும் குடியிருக்க வேண்டும். ஆனால் மனிதனோ ஒரே இடத்தில் குடியிருக்க வேண்டும் என்று நினைத்தான். தேவனோ மனிதனுடைய நினைவுகளை அவமாக்கினார். ஏன்னா என்னைக்குமே மனுஷன்தான், தெய்வம் தான். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை நம்மில் என்றும் உள்ளது. நாளைக்கு கர்த்தர் மாற்றின இன்னொரு காரியத்தை பார்ப்போம். God bless you.